இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதாவது ஒரு வகையில் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயத்துக்கும் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பூமிநாதர் கோவில். இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் போன திங்கக்கிழமை நடந்துச்சு. அதை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பூமிநாதர் அப்படின்னாலே பூமிக்கு அதிபதி, பூமியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். உலகத்துக்கே படியளக்கக்கூடிய பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புத தலம் தான் இந்த பூமிநாதர் ஆலயம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மண்டலாபிஷேக பூஜை 45 நாள் நடக்குது. அந்த மண்டலாபிஷேக பூஜையில நம்மளும் ஒரு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு நாங்க கும்பாபிஷேகத்துக்கு போகல. கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நடந்த அன்னைக்கு நான் உள்ளேயும் போய் சாமியை பார்க்கல. அதாவது இந்த மண்டலாபிஷேக பூஜைக்கு நாங்கள் இந்த மனையில உட்காருவோம் அப்படின்னு கூட எதிர்பார்க்கல. மனுஷங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது நானும் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். இன்னைக்கு நான் நல்லா இருந்தால், சந்தோஷமா இருந்தால் நல்லா பேசுவேன். எனக்கு ஏதோ நான் நினைச்சது நடக்கல அப்படின்னா கோவப்படுவேன். இல்லை மற்றவங்க கிட்ட அந்த வெறுப்பை காட்டுவேன். ஸோ அது மனுஷங்க தான். ஆனால் கடவுள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் கோவப்பட்டாலும், என்னதான் நம்ம எரிச்சலை காமிச்சாலும், கடவுள் நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்க உண்மையான தூய்மையான அன்பு என்னன்னு ஆழமா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நன்றியையும் ஒரு கைமாறு நமக்கு கண்டிப்பா செய்வாரு. நமக்கு அந்த அன்பை காட்டுவாருங்கிறத நான் உணர்ந்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு டேன்னே சொல்லலாம். நேற்று பூஜை பண்றோம், வழிபாடு செய்யறோம், எல்லாமே ஓகே தான். ஆனா சிவபெருமான நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சிவபெருமான எனக்கு அப்ப பிடிக்காத ஒரு தெய்வம் நான் நினைப்பேன். ஏன்னா சுடுகாட்டு தெய்வம் சொல்லுவாங்க. அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும். அவரை கும்பிடுறதுனா நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. சுத்தபத்தமா இருக்கணும், லிங்கம் வச்சா அபிஷேகம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நம்ம ஏன் இதை போய் கும்பிட்டுக்கிட்டு அப்படின்னு நினைச்ச ஒரு நாள். ஆனா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தப்ப என் கால் சிவபெருமானை நோக்கி தான் நடந்துச்சு. அப்படிங்கும்போது அந்த கடவுளை, நம்ம தெய்வத்தை நம்ம பிடிச்சிக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் தான் நான் ஸ்படிகலிங்கம் வாங்கினேன். அப்புறம் தஞ்சாவூர் போய் லிங்கம் வாங்கினேன். அது நம்ம சிவன் பிரதோஷம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். நிறைய அபிஷேகங்கள், பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான் இவ்வளோ ஒரு அன்பை எங்க மேல செலுத்துவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோமவாரத்துல நேற்று தேய்பிரை சஷ்டி. இது நேற்று திங்கக்கிழமை நடந்த ஒரு திதி இருக்கு, தேய்பிரை சஷ்டி. அதே மாதிரி சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரியது. இந்த நாள்ல எங்களுக்கு மண்டலாபிஷேகம் செய்யறதுக்கு உத்தரவு வந்ததே பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கனவுல அடிக்கடி கடவுள் ஒரு விஷயம் ஏதாவது காட்டுவாரு. அதை வச்சு நான் உணர்ந்துக்குவேன், இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நிறைய தடவை அது மாதிரி நடந்திருக்கு. நான் எங்க வீட்டுக்காரை தவிர வேற யாருக்கிட்டையும் ரொம்ப ஷேர் பண்ண மாட்டேன் அந்த விஷயத்த. இந்த கும்பாபிஷேக வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதாவது நான் முருகன் கோவிலுக்கு போறேன். முருகன் கோவில்ல இருக்கவங்க இங்க இருக்கிற சிவன் கோவிலுக்கு நீங்க போங்க, அங்க போய் தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நல்லபடியான ஒரு மாற்றம் வரும்னு சொல்றாங்க. ஒரு சித்தர் மாதிரி யாரோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க நான் போகும்போது வெண்பட்டு ஆடையில சிவன் லிங்கத்துல வெண்பட்டு ஆடை உடுத்தி அலங்காரத்தோட எனக்கு காட்சி கொடுத்தாங்க. அதை எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லும் போது, கும்பாபிஷேகம் நம்ம ஊர்ல இருக்கிற பூமிநாதருக்கு நடக்க போகுது. ஸோ அது உன்கிட்ட காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நானுமே அப்போ பெருசா எடுத்துக்கல. சரி, சிவனை வழிபடுறோம், அதனால கனவுல காட்சி கொடுக்குறாரு, நம்ம கடவுள் பூஜை அதிகமா பண்றதுனால நமக்கு அது வருதுன்னு நினைச்சேன். ஆனா அன்னாபிஷேகம் அன்னைக்கு நான் பூமிநாதர் கோயிலுக்கு போறேன். போகும்போது எனக்கு உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ கியூ நிற்கிது. 8 மணி ஆச்சு, முடிச்சுட்டு வர எப்படி 10 மணி ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம நான் சொல்றேன், ஏன் பூமிநாதரை தான் பார்க்கணுமா, பக்கத்துல இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குல்ல, அங்க போய் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். எல்லா இடத்துலயும் சிவன் தானே இருக்காரு, எந்த சிவனை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். ஆனா எங்க வீட்டுக்காரு இல்லைங்க, நம்ம இங்கேயே பார்ப்போங்கிறாங்க. ரொம்ப லேட் ஆகுது. அதனால என்ன பண்றோம், நம்ம உள்ள போயிட்டு வெளியில நின்னே தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம். அதாவது மூலஸ்தானத்துக்கு பக்கத்துல போய் அன்னாபிஷேகம் அலங்காரத்தை பார்க்க முடியல, சரியான கும்பல். அதனுடைய ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருப்பேன். அன்னாபிஷேகம் அரிசியும் கொடுத்தாச்சு, ஆற்றிலும் போட்டாச்சுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதுல நான் காமிச்சிருப்பேன். ரொம்ப என்னால பார்க்க முடியல பக்கத்துல போய். இவ்வளவு தூரம் நான் வீட்லயும் அன்னாபிஷேகம் பண்ணி எல்லா அபிஷேகம் ஆராதனை பண்ணாலும் பக்கத்துல பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சு. நான் வெளியே காட்டிக்கல. இது நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு எங்க அத்தை ஃபோன் பண்றாங்க. மண்டலாபிஷேக பூஜை நம்ம சொல்லியிருக்கோம், அதனால திங்கக்கிழமை ரெடியா வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஓகே.
அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி நம்ம வீட்டுல வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து பூஜை பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு என் மாமனார் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வந்து மண்டலாபிஷேக பூஜைக்கு என்னால வந்து உட்கார முடியாது, நீங்க மகனும் மருமகளும் தான் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன்ல வந்து சொன்னாரு. எனக்கு அப்போயும் நான் பெருசா நம்பல. ஏன்னா அத்தை மாமா இருக்கும்போது நம்ம போய் எப்படி நம்ம உட்கார்றது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க யோசிச்சோம். நீங்க ஸ்டூல் போட்டு கூட உட்காருங்க மாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லம்மா என்னால புகை வந்து எனக்கு ஒத்துக்காது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால எனக்கு ஒத்துக்காது, நீங்க தான் உட்காந்து செய்யணும், எனக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தானே, நீங்க தான் செய்யணுங்கிற அந்த வார்த்தையை கேட்கும்போது அந்த அன்பு அந்த சந்தோஷத்தோட அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்துச்சு. காதல் திருமணம் பண்ணி எத்தனையோ பேர் வந்து லைஃப்பை வந்து வீணாக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வாழ்க்கையில வந்து நிறைய வந்து கஷ்டப்படுறவங்க இருக்கும்போது, நாங்களும் கஷ்டப்பட்டாலும் இந்த நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இல்லை நான் தப்பு பண்ணல, நான் சரியா தான் பண்ணியிருக்கேன், சரியான வாழ்க்கை முறை தான் நான் வாழ்றேன், இதை நம்புங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நான் அதை மறைமுகமா வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன். என் வீட்டுக்காரும் அதை வந்து அதுக்காக நிறைய பொறுமையா இருந்திருக்காங்க. சொந்த வீட்டுக்குள்ள கூட போக முடியாத அளவுக்குலாம் இருந்திருக்கு. அந்த பூமிநாத அந்த கடவுளோட அருளால சொந்த வீடு கட்டுற பாக்கியம் கிடைச்சது. அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. நல்லபடியான கணவர் என்னை வந்து வாழ வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேலையெல்லாம் கிடைச்சது. இது எல்லாமே வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது மாதிரி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து என் மாமனார் மாமியார் வழிவிட்டு எனக்கு வந்து அது வந்து நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சே பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி சிவன் கோயில்லையும் வந்து அந்த பூஜை பண்ற ஐயரும் அதான் சொன்னாங்க, நீங்க வந்து சிவனோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு அப்படின்னு என் மாமனார்ட்ட சொன்னாங்க. ஏன்னா அடுத்த சந்ததிக்கு வழிவிட்டு நீங்க வந்து உங்க பிள்ளையையும் மருமகளையும் உட்கார வச்சிருக்கீங்க, இதுவே வந்து சிவனோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்னு அவர்கிட்ட சொன்னதை வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா எங்கள்கிட்ட சொன்னாரு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஓகே. ஆனா வந்து போகும் அந்த கோவில்ல எனக்கு யாருன்னே தெரியாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மண் பூஜை மண் பரிகாரம் செய்யறதுக்காக நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யறாங்க. அதனால வந்து அவங்க அதுக்காக வந்து பூஜை பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய குலதெய்வம் வந்து கால பைரவர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இதா இருந்தது. அவங்க கணவன் மனைவியா வந்து குழந்தைங்களோட வந்து பூஜை பண்ணிட்டு போனாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, பிரசாதம் கொடுக்கும்போது சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரசாதம் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்தது, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு மனசார வாழ்த்துனது எனக்கு இன்னும் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஒரு வாழ்த்து கோவில்ல 3வது நபர்கள், அது சொந்த பந்தம்லாம் இல்லாம ரத்த சம்பந்தம் இல்லாத உறவுகள்ட்ட இருந்து கேட்கும்போது அந்த சிவனும் பார்வதியுமே வந்து சொன்ன மாதிரி அதுவும் அவங்க குலதெய்வம் வந்து கால பைரவர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. இதை வந்து ஃபீல் பண்ணா மட்டும்தான் புரியும். ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து சில நேரங்கள்ல அவமானங்களே பட்டுக்கிட்டு இருப்போம். சில நேரங்கள்ல வந்து நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் நல்ல பேரே கிடைக்காது. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும். நம்ம நல்லதானே செய்யறோம், ஆனா நம்மளை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு சில உறவுகள் வந்து நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது, குத்திக்கிட்டே இருக்காங்களே நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம அவங்களுக்கு கெடுதலே நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசுல நம்மளை பத்தி ஒரு தவறான எண்ணமாவே இருக்கும். அதை நினைச்சு நிறைய ஃபீல் பண்ண இப்பெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டேன், கடவுள் எல்லாம் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து சில விஷயங்களும் நடந்துச்சு. ஆனாலும் அதையெல்லாம் மீறி நீ சங்கடப்படாத, உனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மண்டலாபிஷேக பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகங்கள் வந்து பக்கத்துல இருந்து பார்த்தேன். அப்ப என் மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா, அண்ணாபிஷேகத்தன்னைக்கு நீ கோச்சுக்கிட்டு இல்லை என்கிட்ட, நான் வந்து உன்னை வந்து பக்கத்துல வளைச்சு பார்க்க விடலைன்னு, இப்ப நீயே வந்து இதை வந்து எதிர்பார்க்கல, மூலஸ்தானத்துக்கு பக்கத்துல உட்காந்து என்னுடைய அபிஷேகங்கள் அத்தனையும் நீ பாக்குற, என்னுடைய உடனுறையுடன் இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய அம்பிகையுடைய அம்மாவுடைய அபிஷேகத்தையும் பாக்குற. இது எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னா, அங்க வந்து முருகன் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வனுடைய காட்சி கொடுப்பாங்க. இந்த சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த யாகத்துல போடுற பொருட்கள்லாம் எடுத்துட்டு 5 முறை சுத்தி வாங்கன்னு சொன்னாங்க. அதை வந்து நான் முருகன்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. அதுல இருந்து கணக்கு வச்சுக்கோங்க, முருகன்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி முருகன்ட்டையே முடிங்க 5 ரவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் அந்த கனவோட தாத்பரியம் வந்து புரிஞ்சுது. தேய்பிரை சஷ்டி நாள் திங்கட்கிழமை சோமவாரம் சிவனுக்குரியது. இந்த கனவை வந்து முன்னாடியே வந்து எனக்கு வந்து உணர்த்திட்டாரு. நான் வந்து உன் கூட தான் இருக்கேன், நானும் சிவ குடும்பம் எல்லாமே உன் கூட தான் இருக்கோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு வந்து நீ தோணுச்சு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை வந்து நான் தூங்கினேன். கால் வலி உடம்பு வலி எல்லாமே இருந்தது, இருந்தாலுமே ஒரு முழு சந்தோஷமா இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா யாரையும் பாதிக்காத ஒரு சந்தோஷமா இருக்கும்னு தான் நான் எப்பவுமே நினைக்கிறேன். நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னா நம்ம மற்றவங்க யாரையும் பாதிக்க கூடாது.
ஆனா நம்ம அது பாதிக்காட்டி கூட சில பேர் வந்து அது மாதிரி தப்பா நினைச்சுக்குவாங்க. அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளோட அனுகிரகம் வந்து எல்லாருக்கும் நல்லபடியா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா திருவாசகம் படிக்கிறாங்க, திருமந்திரம் படிக்கிறாங்க, நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்ல சொன்னாங்க. நிறைய வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தது. ஒரு முகத்துல ஒரு கலையா எனக்கே தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமா அந்த பூமிநாதரை வந்து நல்லபடியா என் கனவுல பார்த்த அந்த பூமிநாதரை நேர்ல நின்று நான் தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாலை எல்லாம் போட்டு அத்தை மாமாவுக்கு எல்லாத்துக்கும் சாமி கிட்ட இருந்த மாலையெல்லாம் வந்து போட்டுட்டு எங்களுக்கும் வந்து பார்த்தாங்க. இன்னொரு மாலை வந்து போட்டாங்க. அப்புறம் பள்ளியறை நடந்துச்சு. அப்போ ஒருத்தங்க ருத்ராஜ மாலை போட்ட ஒரு அம்மா வந்து வாங்க, எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது, தள்ளி நான் ஒதுங்கி ஓரமா நின்றுட்டு இருந்தோம், நீ வாங்க வந்து பாருங்க இதை அப்படின்னு சொல்லி அவங்களே கூட்டிட்டு போனாங்க. அவ்வளவு தூரம் கூப்பிட்டாங்க, யாருன்னே நமக்கு தெரியலையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கூட்டிட்டு போய் அதையும் பார்க்க வச்சாங்க. பள்ளியறையை நான் முத அன்னைக்குதான் பார்த்திருக்கேன். ஸோ வந்து பிரசாதத்தோட திரும்பவும் வந்து கும்பாபிஷேகத்தப்ப பூமிநாதர் வந்தாரு. நேத்தும் அதே மாதிரி மண்டல பூஜையிலையும் வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இந்த வீடியோ பதிவை நான் பதிவிடுறேன். கடவுள் கடவுள் காசு பணத்தை தாண்டி உண்மையான பக்திக்கும் அன்புக்கும் என்னைக்குமே வந்து நிப்பாருங்கிறத சிவபெருமான் திரும்பவும் நிரூபிச்சிட்டாரு.